சேஷாத்ரி சொல்றாங்க, நாங்க போய் போராட்டம் நடத்தினோம். ஆமா சார், நாங்க தான் போராட்டம் நடத்தினோம். தூத்துக்குடியில் நடத்தினோம். மெரினாவில் எங்க இளைஞர்கள் போய் போராட்டம் நடத்தினாங்க. பொதுமக்கள் போராட விரும்பவில்லை. நாங்கள் மானத்தோடும் மரியாதையோடும் எங்கள் வாழ்க்கையை வாழ விரும்புகின்றோம். எங்களை போராடுமாறு தூண்டிவிட்டு, உங்களால தான் போராட முடியுமே, நீங்க இன்னும் போராடுங்க என்று சொல்லுகின்ற அதிகாரிகள் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் சொல்ல வந்தா, இதுக்கப்புறம் வேற ஒரு வில்லங்கம் வரப்போகுது. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு மணல் லாரியிலும் நதியின் கண்ணீர் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதோடு தானே அவற்றை உலவு விடுகின்றோம். அதுல என்ன சுவாரஸ்யம்னா, அண்டை மாநிலங்களில் அந்தந்த ஊர் நதிகளிலிருந்து மணல் அள்ளுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்ல வீடு கட்டணும்னா கூட நம்ம ஊர் நதியிலிருந்து மணலை அள்ளி கொண்டு அங்கே போகிறார்கள் என்று சொன்னால், நாம் அத்தனை பேரும் ஈனாவானா? பொறுப்புல இருக்கிறவங்க வாங்கி 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 எத்தனை கோடி சார் ஒவ்வொரு வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. அடேங்க அப்பா சார், சில இடங்கள்ல இருந்து ரெய்டுக்கு போய் பணத்தை எடுக்கிற போது இந்த நோட்டு எண்ணுகிற மிஷின் இருக்க, அதுவே நின்று போயிருது சார். இதுக்கு மேல என்னால எண்ண முடியாதுப்பா. பொதுமக்கள் தன்னையும் மீறி தன்னுடைய அறத்தை காப்பதற்காக இந்த தேசத்தினுடைய வளங்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பேரழிவுகள் எப்படி நடக்கின்றன பெருமக்கள்? பொறுப்பிலே இருக்கிற அதிகாரிகளினுடைய அலட்சியம்தான் இன்றைக்கு மாசு அளவு இந்தியாவில் இந்த அளவு வளர்ந்திருப்பதற்கான காரணம். ஐயா, நான் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அமெரிக்காவில் ரேச்சல் கார்சன் என்கின்ற ஒரு அம்மா இருந்தாங்க. ஆண்டு 1972 பண்ணை வீட்டில் வசந்த காலத்தில் அப்பா அம்மாவோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ராபின் பறவைகளினுடைய ஒலி அந்த வசந்த காலத்தில் கேட்கல. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சின்ன பிள்ளையா இருந்த போது இந்த வசந்த காலம் வந்தால் ராபின் பறவைகள் எல்லாம் கத்துமே, இந்த தடவை ஏன் கத்தலை என்று அந்த அம்மா வருத்தப்பட்டது. அப்போது ஆராய்ந்து பார்த்ததில் தெரிந்தது, பயிர்களுக்கு அவர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, டிடிடி என்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, அதை போட போட பயிருக்கு நடுவிலே இருக்கிற நீரில் வாழுகின்ற மீன்கள் செத்து விடுகின்றன. மீனை சாப்பிடுகிற ராபின் பறவைகள் செத்து விடுகின்றன. அந்த பகுதியிலேயே ராபின் பறவை இல்லைன்னு தெரிய வந்தது. ரேச்சல் கார்சன் என்ற அம்மா சைலண்ட் ஸ்பிரிங் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். அது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. உலகம் முழுவதும் அந்த பூச்சிக்கொல்லியை உபயோகப்படுத்த மாட்டோம்னு எல்லா நாடுகளும் முடிவெடுத்தது. நடுவர் அவர்களே, இந்தியாவில் மாத்திரம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஒழிக்கப்படாமல் இன்னமும் புழக்கத்திலேயே இருக்கிறது என்று சொன்னால், நீங்க ஏதாவது கொடுக்கணும். இதிலே